ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது 7 வார்த்தைகளை சொன்னதாக நாம் தீர்மானிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் வார்த்தை நான் அவ்வப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் முதல் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரத்தின் 34வது வசனம். எத்தனை வருஷம் பேசினாலும் இந்த வசனத்தை தான் நாம் சொல்லி காட்ட வேண்டும். 1000 முறை பேசினாலும் இருக்கிற வார்த்தையை படிக்கணும், உங்களுக்கு அவைகளை சொல்லணும். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இது முதல் வார்த்தை என்று குறிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய வார்த்தை என்ன? மன்னிப்பின் வார்த்தை தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது இயேசு, எப்பொழுது இயேசு? பயங்கரமான பாடுகள், உடலெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலை, ரத்தம் சிந்துகிற சூழ்நிலை, மனதிலும் உடலிலும் உள்ளத்திலும் வலி நிறைந்த நேரத்தில், பாதுகாப்பில்லாத ஆதரவற்ற நிலையில் அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் அலங்கோலமாய் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, வேதனையின் உச்சகட்டத்தில் மூழ்கி, எந்த விதத்திலும் இவருக்கு உதவி செய்ய யாரும் மற்ற நிலையில், அந்த வலியின் உச்சமாக அவர் குறிப்பிடுகிற வார்த்தை, முதல் வார்த்தை, அப்பொழுது அந்த சிலுவையில் தொங்குகிற அந்த நிலையில்தான். சரி, என்ன பண்றாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே, ஆண்டவர் இயேசு யார்? கடவுள் இல்லையா? பிதான்னு சொல்றாரு. அவர் யாரு? அவர் மட்டும்தான் கடவுளா? மற்றவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இவர்தான். நாங்கள் வேதத்தை முழுமையா நம்புகிறோம். இதில் ஒரு உறுப்பை கூட மாற்றக்கூடாது, திரித்து பேசக்கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அப்படி வார்த்தைகளை மாற்றி ஆட்களுக்கு ஏற்றபடி உபதேசத்தை கூறினால் வாதையை கூட்டுவார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தை சொன்னாலும், வேதத்தில் உள்ள எந்த வார்த்தையும் தங்களுக்காக சாதகமாக மாற்றிக்கொண்டோ, ஜனங்களை பிரியப்படுத்த மனமாய் மாற்றிக்கொண்டோ பேச முடியாது. என்ன சொல்ல வரீங்க? பிதாவேன்னு சொன்னா இயேசுக்கு அப்பா இல்லை, அவர் தேவன், ஒரே தேவன், 3 விதங்களில் செயல்படுகிறவர்கள். இது வேதம் தெளிவாய் சொல்றதுனால இதை சொல்லாமல் இருக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஞான ஸ்நானம் எடுக்கும்போது இந்த 3 தன்மையை பார்க்க முடியும். அப்ப அதே போல இந்த இடத்துல அந்த 2 தன்மையை பார்க்கிறோம். சிலுவையில் தொங்கும் போது பிதாவே என்று சொல்லுகிறார். பிதாவே அப்படிங்கிற அந்த வார்த்தையின் உள் உணர்வு என்ன? உறவில் இன்னும் இணைப்பது, உறவு, அன்பில் இணைப்பது, அன்பை புதுப்பிப்பது, உறவு. பிதாவே அப்படின்னு சொன்ன எங்க அப்பா, அப்பா அப்படின்றதுக்கும் வேற ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த உறவை புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பிதாவேன்னு சொல்ற வார்த்தையில பிதா யாரு? இந்த பிதான்னு சொல்ற அழைக்கப்படுகிறவர் யாரு? எல்லாவற்றையும் படைத்த தேவன். இயேசுவும் எல்லாவற்றையும் படைத்தவர். திரித்துவத்தில் இணைந்து செயல்படும் போது இப்ப மனுஷிக திட்டம் நிறைவேறும்படி அவர் உலகத்தில் வந்து சிலுவையில் தொங்குகிற நேரத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டப்படுகிறது. அவ்வளவுதான். மற்றபடி பிதாவாகிய தேவன், அப்பான்னு அழைக்கப்படுகிற அவர், உலகத்தை படைத்தவர். சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இணைந்து எல்லாம் உலகத்தை படைத்தவர். பிதா என்று அழைக்கப்படுகிற இவர் யார்? அவர் நீதியுள்ளவர், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர்.
ஏன் இந்த உலகம் அநீதியில் போய் கொண்டிருக்கிறது? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியானார். அவர் நீதியுள்ளவர், நியாயாதிபதியாக அவர் இருக்க போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்ப இந்த பிதா என்று அழைக்கப்படுகிற இந்த பரம தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க விரும்புகிறார். அவரே வந்து எதையும் செய்ய முடியும், ஆனா அது வேற மாதிரி விபரீதமா மாறிடும். உலக அழிவை சந்திக்கும், ஜனங்கள் நிற்க முடியாது யாரும். வேதம் அதை குறித்து கூறுகிறது. ஆகையினால்தான் மனித சாயலா இயேசு வர வேண்டும், மானிட உருவம் எடுக்க வேண்டும், மனுகுலத்துக்காக மாண்டு போக வேண்டும், மனிதர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க, தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்க, ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்காக ஆண்டவர் இயேசு அனுப்பப்பட்டதினாலே அந்த முறையோடு கூட இவர் மூலமாதான் ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும் என்கிற காரியத்தில் கவனம் வைத்து செயல்படுவதினால் இவைகளை உள்ளடக்கிதான் ஆண்டவர் இயேசு பிதாவே என்று அழைக்கிறார். எப்ப அழைக்கிறாரு? வெறும் சிலுவையிலே தொங்கும் போது மட்டும்தான் அழைக்கிறாரா? இல்லை இல்லை. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாள் முழுவதும், அதற்கு முன்பு இருந்த சூழ்நிலை வேறு. 30 வயதுக்கு முன்பு, அதன் பிறகு 33 வருஷம் முடிந்த பிறகு சரி, அதனுடைய தொடர்புகள் விளக்கங்கள் வித்தியாசப்படுத்தப்படுகிறது. ஆனா இந்த 3 வருட காலத்தில், குறிப்பா அவருடைய ஊழிய பணியின் நாட்களில் ஒரு நாள் கூட அவர் தனித்துவமாய் இருக்கவில்லை. அந்த பரம தந்தையோடு ஐக்கியப்பட்டு நடந்தார், அன்பிலே இருந்தார், பரலோக திட்டத்தை நிறைவேற்றினார் என்றெல்லாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த பிதாவே அப்படின்னு சொல்றாரு. எப்போ? ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்தில, ஒரு நல்ல அற்புதத்தை செய்து மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்தில, திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆனந்த களிப்போடு இருக்கும்போது இவர் வாயிலிருந்து, உணர்விலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையா? இல்லை. சிலுவையின் பாடுகள், வேதனையின் உச்சகட்டம், மனிதர்களுக்கு வரவேண்டிய தண்டனை இவர் மேல் இறங்குகிறது. அந்த நேரத்தில் நம்பிக்கையை இழக்காம, அந்த நேரத்தில் அந்த வேதனை வரும்போது நம்பிக்கையை இழந்து போயிடணும். ஆனா நம்பிக்கையை இழக்காம துன்பமான நேரத்திலும் ஆண்டவர் அப்பான்னு அழைக்கிறார். கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? நமக்கு துன்பம் வரும், நேசிக்கும் தகப்பன் இயேசு எப்படி அழைத்தார், அதை போல நாமும் அன்போடு அழைத்து அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. அந்த ஒரு வார்த்தையை சொன்ன தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.